வணக்கம். என் பேர் எழிலரசி. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் புதுக்கோட்டை தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிடுறேன். வரவேற்பு அருமையா இருக்கு பொதுமக்களிடையே. மாற்றத்தை விரும்பும் மக்கள் எதிர்பார்க்கிற ஒரு கட்சி அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சி தான். ஏன்னா நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்ததுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற விளக்கங்கள் இதுகாரம் நம்ம சொல்லிட்டு வரோம். அதை மக்கள் உள்வாங்கி இருக்கிறாங்க. அதோட பிரதிபலிப்பு தெரியுது. ஆமா ஆமா. புதுக்கோட்டை மட்டும் இல்ல, தமிழகம் முழுவதுமே இப்ப அவங்கதான் ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறாங்க. மக்கள் முழுவதும் அதிருப்தியில தான் இருக்கிறாங்க. அவங்க மேல அவங்க ஆட்சியில வெளிப்படையா அவங்க தொலைக்காட்சியில ஊடகத்துல காட்டுறது வேற, நடைமுறையில இருக்கிறது மக்களோட உண்மையான இதுங்கிறது நிலைமைங்கிறது மனநிலைமைங்கிறது வேற. அதனால அவங்களோட கோட்டை அப்படிங்கிறதெல்லாம் அவங்க காசு பணத்தை வச்சு இல்லை வேற மாதிரியான வேலைகள் செஞ்சு வந்ததுதானே தவிர மக்கள் மனதில் மக்கள் மனக்கோட்டைன்னு இருக்குல்ல, அதில் திமுகவுக்கு என்றைக்குமே இடம் இல்லை. அது இந்த முறை தேர்தலில் தெரியும். ஊடகத்துறை விலை போயிட்டோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. ஏன்னா ஜனநாயகத்தின் 4 தூண்ல ஒரு தூண் ஊடகம் இல்லைங்களா? அப்போ சரியான செய்தியை தான் மக்கள் இடத்துல எடுத்துட்டு போகணும். அப்போ அவங்களுக்கு வேண்டிய ஒரு செய்தியை இது பண்றாங்கன்னா மிகுந்த ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியோட இல்ல ஆளுங்கட்சி இல்ல மற்ற கட்சிகளோட அவங்களோட இது அவங்க கட்டுப்பாட்டில் ஊடகம் இருக்குதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நம்மளுக்கு இது ஊடக அறத்திற்கு மிகவும் புறம்பானது. இன்னொன்று இத்தனை ஆண்டுகால இதில் தேர்தலில் போட்டியிட்டு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியா 3ஆம் பெரிய கட்சியா இருக்கு. தமிழகத்திலேயே 3ஆம் பெரிய கட்சியா நாம் தமிழர் கட்சி இருக்குது. அப்படிங்கிறப்போ நீங்க சின்னத்தை எப்படி மாத்தி போடுவீங்க ஒரு ஊடகம்? அப்ப இது வேண்டுமென்றே செய்த ஒரு செயலா தான் இருக்கு. இந்த கருத்து கணிப்பு அப்படிங்கிறதும் அப்படியாகத்தான் இருக்கு. இன்னொன்று டிஎம்கே இருக்கு, முதல்ல போட்டிருக்காங்க. அடுத்தது ஏடிஎம்கே போட்டிருக்கிறாங்க, அதிமுக. மூணாவதா ஒரு தேர்தலில் கூட போட்டியிடாத ஒரு கட்சியை போட்டிருக்கிறாங்க. ஒரு தேர்தலில் கூட போட்டியிடாத கட்சி. இப்ப மக்கள் மன்றத்துல அவங்க நின்னா மக்களே ஆட்சி அதிகாரத்துக்கு எடுத்துட்டு போவாங்க. சரிங்களா? இப்ப மக்கள் மன்றத்திலயும் இல்ல, மக்கள் பிரச்சனையும் பேசல, தேர்தலையும் நிக்காத ஒரு கட்சியை நீங்க 3ஆவதா இது பண்ணிட்டீங்கன்னா அடுத்த தலைமுறைக்கு அறம் சார்ந்த ஊடகம் என்ன செய்யுது அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. இதுதான் ஜனநாயகம். ஏன் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் விருப்பம் பண்ணுனா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்ல, ஊடகத்துக்கு தெரியும்ல. இப்போ யார் யார் தேர்தலில் போட்டி போடாங்கிற அவங்க ஏற்கனவே தெரிவு பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி இத்தனை விருப்ப மனு வாங்குவாங்க? ஒரு விருப்ப மனுக்கு எவ்வளோ தொகை வாங்குறாங்க? இப்போ அதிமுகவுமே விருப்ப மனு கொடுக்குறாங்க. கொடுக்குறப்போ ஒரு இதுக்கு 50,000 நினைக்கிறேன் நான். 50,000 கட்சியை பொறுத்து அந்த மாதிரி கொடுக்குறாங்க. அவங்க ஏற்கனவே இன்னொன்று அவங்க கூட்டணியில் வேற இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் 50,000 வாங்குவீங்க? இது ஒரு கொள்ளை தான். சரிங்களா? நாங்கள் மக்கள்கிட்ட நாங்கள் சார்ந்தவங்கள்ட்ட திருநிதி கேட்குறது உங்களுக்கு தவறாக தெரியுது. மக்கள் விரும்பி தமிழ் தேசியத்தை விரும்பி வர மக்கள், இப்போ பொறுப்பாளர்கள் எல்லாரும் விரும்பி தான் அந்த பணத்தை கொடுக்குறாங்க. எங்களுடைய கொள்கையும் ஆட்சி வரைவு இதெல்லாம் பார்த்துட்டு மக்கள் கொடுக்குறாங்க. அதை நீங்கள் தவறுன்னு சொல்கிறீங்க. ஆனால் நல்லா பகல் கொள்ளையாக இருக்குது. இந்த விருப்ப மனுங்கிறது பணம் பறிக்கிறதுக்கான ஒரு பகல் கொள்ளையாக இருக்குது. ஒருத்தர் இப்போ எடப்பாடியார்னா எடப்பாடியார் மேலேயே அத்தனை இது விருப்ப மனு கொடுக்குறாங்க. ஒரு தொகுதியில் ஒருவர் வரணும் அப்படிங்கிறதுக்காக 10 பேர் விருப்ப மனு கொடுக்குறாங்க. அது அவங்களோட பகட்டை தான் காட்டுது. இப்போ எங்கள் தொகுதியில் ஏதோ 50 பேரோ யாரையோ 50 பேரை வச்சு விருப்ப மனு கொடுத்துருக்குறாங்க. திருவையாறில் ஒரு அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ 50 பேர் வச்சு கொடுக்குறேன்னா உன்ட்ட எவ்வளோ பணம் இருக்கும் திருவையாறில் அதிமுக சார்பா? அப்போ நீ அந்த பணத்தை என்ன நினைப்ப? போட்ட பணத்தை எடுக்கணும்னு தானே நினைப்ப. அப்போ விருப்ப மனுங்கிறது கட்சிக்கு காசு சேர்க்குறாங்க, அவ்வளோதான். நேற்று விருப்ப மனு பார்த்தீங்களா? அவங்க விருப்ப மனு வாங்கினது பார்த்தீங்களா? செவர் மேலெல்லாம் ஏறி குதிச்சு முட்டி மோதி விருப்ப மனு வாங்குறாங்க. அப்பா ரொம்ப மெச்சிரும். ரொம்ப உங்கள் ஆர்வம் மரத்துலேயும் இதுலேயும் ஏறி ரொம்ப மெச்சிரும்.
இல்ல இதுல வந்து சீமான் அவர்கள் வந்து உள்ள தொண்டர்கள் கூட ஆட்சி கொடுக்கல, யாரை தேர்ந்தெடுக்கலாம் அப்படியெல்லாம் கிடையாது, அப்படியெல்லாம் கிடையாது. நாங்கள் காசு வாங்காமல் அண்ணன் விருப்ப மனு பொறுப்பாளர்கிட்ட கேட்குறாங்க. பொறுப்பாளர்கிட்ட கேட்காம வந்து இல்லை. ஏங்க, அவங்கள்ட்ட கேட்குறேன், இது வரையும் இந்திய அரசியல் வரலாற்றிலேயே இல்லை உலக அரசியல் வரலாற்றிலேயே அரசியலில் பெண்களுக்கு சம பங்கு யார் கொடுத்துருக்கா சொல்லுங்க? இது வரைக்கும் இருக்கா? நாங்கள் ஜெயிக்கிறோம் ஜெயிக்கல அது இருந்துட்டு போகுது. எந்த கட்சியிலையும் கொடுக்கல. ஏன் ஆண்டுகிட்டு இருக்க கட்சி, பெண்ணுரிமை பேசுகிற கட்சி, சமூக நீதி பேசுகிற திமுக கட்சி எத்தனை பேருக்கு கொடுத்துருக்குறாங்க? சரி, சீட்டு கொடுக்க வேணாம், ஒரு நல்ல ஒரு அந்த கட்சியில் திமுக கட்சியில் ஒரு பெண் ஆளுமைகள் வந்து ஒரு 10 பேரை விரல் விட்டு எண்ணிடுங்க, ஒரு 5 பேரை சொல்லுங்க. யாரை சொல்லுவீங்க நீங்க? கனிமொழி அவர்கள், தமிழிச்சி தங்கபாண்டியன் அவர்கள், வேற யாரு? கீதா ஜீவன், வேற யாரு? இதுதான் விரல் விட்டு எண்ணலாம். இவங்களுமே வந்து வாரிசு, அரசியல் வாரிசு. அப்ப ஒரு சமூகத்துல சாமானிய ஒரு பெண்மணி அரசியல் வர முடியும், போட்டியிட முடியுங்கிறதே வந்து நாம் தமிழர் கட்சியில் இருக்கும்போது நீங்க எங்களை பார்த்து இவ்வளவு கேள்வி எழுப்புறதுங்கிறது ஆச்சரியமா இருக்கு. சீமான் அவர்கள் வந்து அதாவது ஒரு முக்கியமான தொகுதியில வந்து பெண்களை வச்சு ஒரு டம்மி வேட்பாளரை நிறுத்தி அதுல பணம் பறிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க என்ன சொல்ல வரீங்க? பெண்களை நிறுத்தினா நாங்க டம்மி வேட்பாளர்னு சொல்றீங்களா? நான் வந்து சிவகங்கை தொகுதியில போட்டிட்டேன் போன முறை, பெண் வேட்பாளர் தான். சிவகங்கை தொகுதி தான் வந்து நாம் தமிழர் கட்சியில தமிழ்நாட்டே முதலிடத்துல வந்தது. எந்த டம்மி வேட்பாளருக்கு வந்து 1,64,000 வாக்கு செலுத்தி இது பண்ணியிருக்கிறாங்க சொல்லுங்க? பெரும்பாலான தொகுதியில பெண்கள் நின்ன தொகுதியில வாக்கு வந்து 1 லட்சத்துக்கு மேல வாங்கியிருக்கிறோம், டெல்டா பகுதியில, தென் மாவட்டங்கள்ல எல்லாம். யாரு சொல்லுங்க நீங்க? இது வந்து முற்றிலுமான வந்து தவறான கருத்து நீங்க சொல்றது. ஓகேங்க, இப்போ ஒரு பெண் வேட்பாளரா நிக்கிறீங்க, உங்க தொகுதி அமைச்சர் ரகுபதி இருக்காங்க, இப்போ நீங்க அவங்களை எதிர்த்து நிற்கும்போது உங்களுக்கு எதுவும் விரட்டல் வந்திருக்கா, இல்ல உங்களுக்கு பேரும் பேசுற மாதிரி அந்த மாதிரி? இல்ல, இது வரைக்கும் அது மாதிரி வரல. நம்மள்ட்ட பேரவும் பேச மாட்டாங்க. ஏன்னா தெரியும், நம்ம நாம் தமிழர் கட்சிகள், பிரபாகரன் பிள்ளைகள், அண்ணன் சீமான் அண்ணன் வளர்ப்புகள்னு தெரியும், நம்ம எதுக்கும் விலை போக மாட்டோம்னு தெரியும் உறுதியா அவங்களுக்கு. நம்மளை எதிர்க்கிறதுக்கு இல்ல நம்மளோட ஓட்டத்தை தடை பண்றதுக்கு என்னென்னலாம் சிக்கலை உருவாக்கலாம் அப்படின்னு தான் நினைப்பாங்க தவிர பேரம் பேசுறதுக்கெல்லாம் வந்து வாய்ப்பு இல்லை. நம்ம கிட்ட வாய்ப்பு, என்கிட்ட இல்லை. அதாவது சமீபத்துல நாம் தமிழர் கட்சி பெரியார் அவர்களை அதிகமா விமர்சிச்சு இது வந்து வாக்கு அரசியல்ல பாதிப்பு ஏற்படுத்துறீங்களா, இல்ல ஒருவேளை நம்ம தெரியாம பெரியார் அப்படிங்கிற மாதிரி? அப்படியெல்லாம் நாங்கள் ஒருபோதும் நினைக்கல. இன்னும் தொடுவோம், இனிமேலும் தொடுவோம், அடிச்சுக்கிட்டே தான் இருப்போம். ஒரு பொய்யான வெற்றி எப்படி திராவிடம்ங்கிறது வந்து இல்லாத திராவிடமோ, தமிழ் தேசியம் வந்து இந்திய தேசியம் வந்து பொல்லாத இந்திய தேசியம், இல்லாத திராவிட தேசியம். இதை வந்து சுபவி அவர்கள் தான் சொன்னாங்க, நாங்கள் சொல்லலை, அவர் தான் சொல்லியிருக்கிறாரு. இல்லாத திராவிட தேசியத்தை எப்படி வெளிச்சத்துக்கு கொண்டுட்டு வந்தோமோ, திராவிடம்னு ஒன்று இல்லை அப்படின்னு, அதேமாரி பெரியார் அப்படிங்கிற ஒரு வெற்று பிம்பத்தை உடைச்சிட்டோம் இல்லைங்களா? அது வந்து வாக்கு அரசியலுக்காகலாம் இல்லை. வாக்கு அரசியலா இருந்ததுன்னா நாங்கள் அதுலலாம் எதுலையும் கை வைக்க மாட்டோம்ல. அதாவது திராவிட பெரியார் திராவிட இவங்க என்ன சொல்றாங்க, நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக 234 வேட்பாளர் நிறுத்தி அவங்களுக்கு எதிராக பிரச்சாரம் நாங்க ஒரு வேட்பாளர். யார் சொல்றா? திருமுருகன் காந்தி சொல்லிட்டு போறாரு. அவருக்கு முதல்ல 234 தொகுதியில ஆள் இருக்கா? அவங்களே திமுக தோல்ல தூக்கி போட்டுட்டு போகுது. திமுகவின் அடிவருடி தான் அவங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அண்ணன் வீட்டை தேடி வந்து வாசலோடு நின்றுட்டு ஓடி போன ஒரு கூட்டம். நம்ம வந்து கொள்கை ரீதியாக கேள்விகளை எழுப்புனா வந்து தனி மனித அவதூறுகளையும் மிக தரக்குறைவான எதிர்வினை ஆற்றுறவங்க வந்து அவங்களுக்கு வந்து இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும்னு இல்லை. நாங்கள் வந்து எல்லாரையும் ஒரே தரசில் தானே வைக்கிறோம். திருமுருகன் காந்தினோ, திருமாவளவன் அண்ணனோ, இல்லை வந்து திராவிடனோ, அதிமுகன்னு இல்லை, எல்லாரையும் ஒரே தராசில் வச்சு நாங்கள் கொள்கை ரீதியாகவும் எதிர்க்கிறோம். அப்படியெல்லாம் இல்லைப்பா, எந்த பயமும் இல்லை. நீங்கள் எத்தனை பேர் வந்து அரசியலுக்கு வந்தாலும் நாங்கள் வந்து எல்லாத்தையும் ஒரே சம தராசில் தான் வச்சு பார்க்குறோம். இப்போ விஜய் அவர்களை வந்து நாங்கள் தனியாக வச்சு பார்க்கல. அவர்களும் வந்து அரசியல் ரீதியாக எங்களுக்கு ஒரு போட்டியாளர் மாதிரி தான் நான் பார்க்குறோம். யார் வேணால் அரசியலுக்கு வரலாம். ஆரம்பத்தில் நாங்களும் அதை வந்து வரவேற்றோம். ஆனால் நீங்கள் வந்து மக்களையும் இளைஞர்களையும் சரியான முறையில் அரசியல் படுத்தலை அப்படிங்கிறப்போ அதை நாங்கள் விமர்சித்து தானே ஆகும். சரியாக ஆட்சி பண்ணலைன்னு தான் நாங்கள் 15 வருஷமாக பேசிகிட்டு இருக்கோம். அப்போ ஒரு புதுசாக வர ஒரு கட்சி வந்து மிக மோசமான முறையில் இளைஞர்களை வழிநடத்துது அப்படின்னா இதை எப்படி நாங்கள் பார்த்துக்கிட்டு இருப்போம்? அவங்களும் எங்கள் பிள்ளைங்க தானே, அவங்களுக்காக தானே நாங்கள் அரசியல் பேசுகிறோம். அதை வந்து நெறிப்படுத்துறதோ, அதை சுட்டி காட்டுறதோ, இல்லை வந்து ஒரு இடத்துல கண்டிக்கிறதோ எங்களுடைய கடமையாக தான் நாங்கள் வந்து அதை நினைக்கிறோம்.